தருமபுரியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல குறிப்பாக திமுக அரசாங்கம் அதிகாரிகளை அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களாக பயன்படுத்துது. கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு ஆணையம் அண்ணா திமுக தலைமையில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு முன்னாள் அமைச்சர் செய்தியாளர் சந்திக்கிறாரு. அதிகாரிகள் தலைமை செயலகத்துல செய்தியாளர் சந்திச்சு இது சரியில்லை, இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இவங்க விளக்கம் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு கமிஷன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சரியான கேள்வி அது எடப்பாடி கேட்டது. அரசு இருக்கின்ற போது அரசு தான் பேச வேண்டும். அதிகாரிகள் இந்த புள்ளி விவரங்களை சொல்லுகின்றவர்களை தவிர they are defending the DMK கவர்மெண்ட். அது அவருடைய வேலை இல்லை. அது கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்டே ஒரு கமிஷன் போட்டிருக்கிறது. அவர்கள் தான் அதை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தவிர இது பிஜேபி போட்டது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். அது சரியானது இல்லை. ஆனால் இப்போ ஹைகோர்ட்லேருந்து போட்டிருப்பது அதெல்லாம் சரியானது. அதாவது ஒரு 7 to 10 கட்சிகள் முடங்கிவிட்டன. கூட்டணி என்ற பெயராலே அவையெல்லாம் தகுதியை இழந்து விட்டன. ஒரு 6-7 கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டியவை, கூட்டணி முடிந்து எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டிய செயல்படவில்லை. இருக்கிற 2-3 கட்சிகள் தான் சத்தம் போடுகின்றன. அவை அவனுடைய நிலைக்கத்தக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நிலையில் எடப்பாடி சொன்னது, அங்கே பேசியது நல்ல பேச்சு, சரியான பேச்சு. அதிகாரிகளை பயன்படுத்துகின்ற போக்கு வரக்கூடாது.